அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டது குறித்து இன்று காலையிலிருந்தே எதிர்க்கட்சிகள் ஒரு புறம் போராட்டம் நடத்தி வந்தாலும் நேற்றே குற்றவாளியை கைது செய்துவிட்டு மேலும் அந்த குற்றவாளியின் பின்னணியும் அதே போல பாதிக்கப்பட்ட மாணவியிடமும் போலீசார் விசாரணை ஆனது நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த மாணவியிடம் விசாரித்ததில் மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்று புகார் கொடுத்து தற்போது விசாரணையில் இருந்து வரும் பாதிக்கப்பட்ட மாணவி திங்கட்கிழமை இரவு பாதிக்கப்பட்ட அந்த ஞானசேகரனால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னதாகவே சனிக்கிழமை இரவு அவரது தோழி இதே போன்ற ஞானசேகரனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இவர் பாதிக்கப்பட்ட பின்பு அந்த விடுதலைக்கு சென்று போலீஸ் அதற்கு அடுத்த நாள் சக தோழிகளின் ஆதரவோடுதான் அந்த தைரியத்தோடு அவர் இந்த புகாரை அளித்திருக்கிறார். இந்த புகாருக்கு பின்பாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் தன்னிடம் நான் ஏற்கனவே இந்த சமயத்தில் ஞானசேகரனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்ததாக தற்போது வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அவர் அந்த மாணவியையும் அடுத்த கட்டமாக போலீசார் விசாரிக்க உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் காவல்துறையின் முக்கிய அதிகாரிகள் கோட்டுபுரம் காவல் நிலையத்தில் முகாமிட்டு இந்த ஞானசேகரனின் அந்த குற்ற வழக்குகள் அதன் பின்னணிகள் குறித்து தற்போது அந்த விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அத்துமீறி நுழைந்து இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் ஈடுபடுவது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே இது பல முறை நடந்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு வாக்கி டாக்கி ஒன்றை வைத்துக் கொண்டு காவல் அதிகாரி போல் அந்த வளாகத்திற்குள்ளே அவர் சென்று வருவதும் அப்படி சென்று வரக்கூடிய தருணங்களில் அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களிடம் மிரட்டல் தோணியில் இங்கே ஏன் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று போலீசார் மிரட்டுவது போது மிரட்டிவிட்டு அவர்களிடம் இருந்து நகை, மோதிரம், தங்கச்சங்கிலி மற்றும் அவர்கள் செல்போன் இதையெல்லாம் பறித்துக் கொண்டு மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடம் அத்துமீறி இருக்கிறார். இது ஒரு முறை, 2 முறை, 3 முறை நடைபெற்றதால் 4வது முறைதான் அவர் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களால் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து அடித்திருக்கிறார்கள். அதன் பின்பு கோட்டுபுரம் காவல் நிலையத்திலும் அவரை ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த ஒப்படைக்க பின்பு அவர் மீது அன்றே பாலியல் ரீதியான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் தற்போது வரை அவர் இந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு அந்த லிஸ்டில் அவரை கண்காணிக்கப்பட்டிருப்பார். ஆனால் அன்று அவர் மீது வழக்கு பதியப்பட்டது ராபரி வழக்கு மட்டுமே, அதாவது வழிப்பறை அந்த வழக்கு மட்டுமே அவர் மீது பதியப்பட்டு அவர் அப்போது அவர் கையில் வைத்திருந்த அந்த வழிப்பறி செய்த பொருட்களை மாணவர்களிடம் கொடுத்து திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் போலீசார் என்பது தற்போது இந்த மேலதிகாரிகளின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவரது செல்போனை ஏற்கனவே சைபர் கிரைம் ஆய்வகத்துக்கு அனுப்பி அந்த போனில் உள்ள தரவுகள் அனைத்துமே ரெக்கவரி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ரெக்கவரி செய்யப்பட்ட தரவுகளில் சில மாணவர்களின் அடையாள அட்டை என்பது அதில் இருந்திருக்கிறது. அதாவது அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களின் அடையாள அட்டைகள் புகைப்படங்கள் அவரது செல்போனில் இருந்திருக்கிறது. இது குறித்து ஞானசேகரன் ஏற்கனவே விசாரித்த பொழுது இவர்கள் என்னுடைய கடைக்கு வழக்கமாக சாப்பிட வரக்கூடியவர்கள், எனவே அடையாளத்திற்காக நான் எடுத்து வச்சிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். மேலும் போலீசாரின் தனிப்பட்ட கவனிப்பும் மற்றும் விசாரணையில் தான் ஏதாவது அத்துமீறும் மாணவிகளிடம் இருந்த மாணவர்களின் போட்டோ, இது மாணவர்களின் அடையாள அட்டை இது என்பது போல ஒரு வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் ஏற்கனவே ஒரு மாணவி பாதிப்புக்குள்ளானதுவே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் மேலும் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருப்பதும் அவரது செல்போனில் உள்ள தரவுகளில் ஒவ்வொன்றாக தற்போதுதான் எடுத்து விசாரணை நடத்த துவங்கி இருக்கிறார்கள் போலீசார். எனவே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி
விவகாரம் என்பது மேலும் பல அதிர்ச்சிகளை எதிர்நோக்கிதான் உள்ளதாக பார்க்கப்படுகிறது.